மாலைமரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தசி திதி இன்று காலை 9:15 மணி அளவு வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம். இது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் விசேஷமான நாள். ஆவணி அவிட்டம், யஜுர் உபாகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆவணி அவிட்டம். அதன் பிறகு இன்றைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒன்று. ஒரு மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்குன்னு எடுத்துக்கிட்டால் அதில் பிரதானமாக அந்த பௌர்ணமி அப்படின்றது வந்துடும். அப்படியே இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் அமாவாசை. அது முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிற்கு இருக்கும். அப்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம முன்னோர் வழிபாட்டிற்குனே ஒரு நாள், தெய்வ வழிபாட்டிற்குனே ஒரு நாள் அப்படின்றத கிடைக்க பெறுகிறோம். அப்படி தான் அந்த தினங்களை அமைச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ இதிலேருந்து என்ன ஆகுதுன்னா, எப்போதுமே நம்ம 2 விஷயங்களை செய்து கொண்டு இருக்கணும். அதை மட்டும் விட்டுடக்கூடாது. அப்போது ஒரு மாதத்தில் 2 நாளை அதுக்குன்னே விட்டுடணும். அமாவாசையில் பௌர்ணமியில் நம்ம பெருசாக ஒரு சுபகாரியம் அப்படின்ற விஷயங்களை கூட செய்ய மாட்டோம். நமக்கு எப்பவுமே நம்முடைய முன்னோர்களுடைய அந்த பித்திருக்களுடைய ஆசையும் வேணும், தெய்வங்களுடைய அனுகிரகமும் வேணும். இந்த 2ஐயும் நம்ம பெறணும்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி வழிபாட்டை மிகச்சரியாக கடைபிடிச்சிட்டா போதுமானது. இது நமக்கு எப்பயுமே கிடைச்சிடும். இதை தாண்டி இன்னமும் நிறைய நாட்கள் இருக்குது. முடிகிறவங்கள்லாம் அதை செய்யலாம். குறைந்தபட்சம் எனக்கு முடியவே முடியாத, நேரமே இல்லை, வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட சக்திக்கு ஏற்றவாறு இந்த 2 நாட்களை நம்ம அனுஷ்டிச்சிடணும். அதில் இது பௌர்ணமி, ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது. மேலும் இந்த நாளில் என்ன விசேஷம் வருதுன்னா, வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறது. வியாழக்கிழமை பௌர்ணமி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பௌர்ணமி வழிபாட்டோடு சேர்ந்து நம்முடைய குரு வழிபாட்டையும் வச்சுக்கலாம். எல்லாருக்குமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஆசையும் வேணும், தெய்வ அனுக்கிரகமும் வேணும். இதில் அந்த தெய்வத்தை குரு மூலமாக அடையணும்னு சொல்லுவாங்க. அந்த குரு வாரம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வியாழக்கிழமையாக இருக்கும். இந்த காலத்தில் குரு உச்சமாகவும் இருக்கார். அது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு குரு வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. ஆவணி அவிட்டம், யஜுர் உபாகர்மா இன்றைய நாளில் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம்னா சந்திரன் மகரம் கும்பம் இந்த 2 ராசிகளில் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரித்து 12 ராசிகளுக்கு தரக்கூடிய பலன் என்ன என்பதை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு 10, 11 இந்த 2 இடங்களில் சந்திரன் இருப்பார். இது ரொம்ப விசேஷமான சந்திர பலம் மிகுந்து இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சந்திரன் 10ஆம் இடத்திற்கு வரார். இப்போ அது வளர்பிறை சந்திரன் இல்லையா, அப்போ சுபர் தானே. அப்போ 10ல் ஒரு சுபரை விட அசுபர் இருக்கிறது தான் வலிமைன்றது பொதுவான ஒரு ஜோதிட கணக்கு. ஆனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னென்ன வீடுகளுக்கு வரும்போது அவர் சந்திர பலத்தை கொடுக்குறார் அப்படின்ற ஒரு அம்சத்தில் இன்றைய நாள் 10ல் இருக்கார். அப்புறம் 11ல் இருக்கார். 2மே பலம்தான். சந்திர பலம் கூடியிருக்கிறது. சந்திரபலம் கூடி இருக்குன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ சந்திரபலம் கூடுகிறது அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். நீங்கள் என்னவா ஆகணும், என்ன படிக்கணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாகனம் வேணும், வீடு வேணும், எதிர்காலம் வேணும், எப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உங்களுக்கு வேணும், எப்படிப்பட்ட உடல் அமைப்பு வேணும், அதெல்லாம் கூட தீர்மானம் பண்ணலாம். தோற்றம்னு சொல்லும்போது நம்முடைய அலங்காரங்கள், சிகை அலங்காரம், முக அலங்காரம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் உடல் அமைப்புன்னு சொல்லும்போது அதற்கேற்ற மாதிரி உணவு பழக்கம், உடற்பயிற்சிலாம் வச்சு நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளை நீங்கள் செய்யலாம், பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு குருவுடைய ஆசி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கட்டாயம் அது உங்களுக்கு தேவை. தெய்வ அனுகிரகமோ குருவுடைய ஆசியோ ஒருவருக்கு மஸ்ட் இருந்தே ஆகணும்னு சொல்லுவோம். ராசிநாதன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமடைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால் இது போல் ஏதோ ஒரு பிளஸ்ஸிங், யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல், ஒரு வெல்விஷர் உங்களுக்கு வேணும் இருந்தால் இந்த காலத்தை ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம். அதனால் இன்றைய நாள் குருவை வழிபாடு செய்கிறது, குருவிடத்திலிருந்து போதனைகள் பெறுவது, குரு காட்டிய வழிப்படி நடப்பது, ஒரு சிக்கல்னு சொல்லும்போது குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யறது. மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் இருக்கார். இப்போ நாள் தொடங்கும் போது இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் 9ஆம் இடத்திற்கு போயிடுறார். அப்போது சந்திராஷ்டமம் இன்றைக்கு பிற்பகல் நேரத்தில் முடிஞ்சிடுறது. அப்புறம் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு போகிறாரு. தனாதிபதி, குடும்பாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போகிறாருன்றது நல்லது. போய் ராகுவோடு சேர்றதுனால
பண வரவு அதிகப்படுத்தலாம். ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தரக்கூடிய பலன் அதிகரிக்கும். கேதுவோடு சேரக்கூடிய கிரகம் வந்து தரக்கூடிய பலனை குறைத்து கொள்ளும் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. இன்னொரு பக்கமும் இதுக்கு இருக்கும். ராகு வந்து அந்த கிரகத்தை வந்து சுத்தமாக அப்படியே வந்து விழுங்கிவிடும், மொத்தமாக மறைச்சி அதை எதுவுமே பண்ண விடாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, சந்திரன் ராகு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கும்போது அது நற்பலன் தரக்கூடியதாக அமைகிறது. அது எந்த வகையில் தரும் அப்படின்னு கேட்டால், உங்களை வந்து உயர்த்தி கொள்ள வழிவகைகளை செய்யும். கடகராசி அன்பர்கள், அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு. இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக, குதூகலமாக, உற்சாகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பலன் இருக்குது. குரு வந்து ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். சந்திரன்னு சொல்லக்கூடியவர் பௌர்ணமி நாளாக இருக்கும்போது சூரியனுக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பார். அப்போது குருவுக்கு, சூரியன் வந்து குருவுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறனால குருவுக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுவார். சந்திரனும் குருவும் 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அதை என்ன சொல்லுவோம்னா சகட யோகம் அப்படின்னு சொல்லுவோம், சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நலிந்த நிலையில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அங்கேருந்து அப்படியே அடுத்து நிலை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த நாளில் கிடைக்கும்னு தாராளமாக சொல்லலாம். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய பெரிய சுமை, ஏதாவது ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்குன்னா அதிலிருந்து விடுபடலாம். தனிமையில் இருக்கிறீங்கன்னா ஒரு துணை கிடைக்க பெறுவீங்க. அந்த துணை வந்து நண்பராக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு கலீகாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்களா நெய்பர்ஸாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னராக இருக்கலாம். இப்படி அவங்கவுங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு துணை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. ராசியில் சூரியனும் 7ல் சந்திரனும், அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருப்பார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணை. அவங்க வந்து உங்களுடைய சக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களிடத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல பலனை அடைய போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் நம்பி அவங்களோடு பழகலாம். அப்போ அவங்க வந்து உங்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் கடன் தேவைகளுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். உடல் உபாதை சரி செய்து கொள்வதற்கான வைத்தியங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் ரண சிகிச்சைன்னு சொல்லுவோம், சர்ஜரி, அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். பொதுவாக இது போல் சந்திரன் வந்து மிக பலமாக இருக்கக்கூடிய சமயம், வளர்பிறை, பௌர்ணமி, இந்த நாட்களில் வந்து நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறத கொஞ்சம் ஒத்தி போடலாம். அதாவது அவசரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை செஞ்சு தான் ஆகணும். அந்த டைமில் நலிந்தோர்க்கில்லை நாளும் கிழமைன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்றைக்கி செஞ்சுக்கலாமா, இல்லை இந்த வாரத்தில் ஒரு நாளில் செஞ்சுக்கிறீங்களா, இந்த மாதத்துலையா அப்படின்னு சில சமயத்தில் மருத்துவர் கேட்பாங்க இல்லையா. அப்படி கேட்குற சமயத்தில் பௌர்ணமி நாட்களில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடாது. இப்போ கன்னிராசிக்கு இந்த பலன் சொல்கிறதுனால நீங்கள் அப்படி நடக்குமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போது நோய் தீர்வதற்கான விஷயங்களை செய்து கொள்ளலாம். சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நோயே இருக்காது, மனதில் சஞ்சலங்கள் இருக்கும். அது வந்து இன்றைய நாளில் சரியாகும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அல்லது பெற்றோர் வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு தன்னிடத்தில் பணம் இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட சாரார் வந்து இருக்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு பக்கம் பெற்றோரிடத்தில் வந்து பணம் இருக்கும், பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அப்படி இருக்கும். இதுவும் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று இல்லை அதனால் அது கஷ்டப்படணும். சில இடங்களில் பெற்றோரும் வசதியானவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகளும் படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு பெரிய போட்டித் தேர்வில் ரொம்ப அதிகமான ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருந்து அதில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம தடையாகி கோச்சிங் போய் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு திருப்பு முனையான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்படி படிக்கணும், இப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இப்படி தயாராகணும், அப்போ இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறலாம் அப்படி சொல்லி கல்வி சம்பந்தமாக நீங்கள் பலன் அடையிறதுக்கு இன்றைய நாளில் சாதகமான சூழல் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கு உங்களுடைய வீடு,
உங்களுடைய சொத்து. இதில் ஏதாவது பிரச்சனை இருந்து கைவிட்டு போயிடுமோன்னு பயம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க அதை சரி பண்ணலாம். ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போது பின்ன இழுக்கணும் பிடிச்சி, அல்லது ஒரு பயத்தை கொடுக்கணும், கவலையை கொடுக்கணும், செலவை கொடுக்கணும், தூக்கம் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு நிலையை கொடுக்கணும். அதை இன்றைய நாளில் சரி பண்ணலாம். எப்படி சரி பண்ணலாம்? ராசிநாதன் 8க்கு போயிட்டார். குரு வந்து சந்திரன் வீட்டில் இருந்து, சந்திரன் சூரியனோடு சேர்ந்து பௌர்ணமி யோகத்தை பெறுகிறார். அதனால் நல்ல ஒரு பிரகாசம், இரவு நேரத்தில் கூட வெளிச்சம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த அஷ்டமத்தில் ராசிநாதன் இருக்கும்போதும் கூட இன்றைக்கு ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிந்து இப்போது இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன ஒரு பின்னடைவு பிரச்சனை இருக்கிறதோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பலனை பெறுவீர்கள். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துலேயும் வெற்றி பெற போகிறீங்க. கூட இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. 8ல் குரு இருக்கார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக நிறைய பணம் சம்பாரிச்சிருந்தீங்க, ரொம்ப ஈஸியாக நல்ல பேர் கிடச்சிது, நல்ல ஆரோக்கியம், உடல் பாதிப்பத்திலாம் கவலையே படல, என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கும், எப்போ படுத்தாலும் தூக்கம் வந்துடும். அப்படி இருந்த ஒரு நிலை வந்து குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, இப்போ குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எல்லாத்துலேயும் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். இன்றைக்கு அது சரியாகும். ஏன்னா பாக்யாதிபதி சூரியனும் குருவோடு சேர்ந்து 8ல் இருந்தார் கடந்த ஆடி மாதம் முழுக்க. இப்போ பாக்யாதிபதி வலுத்துட்டார். அவரும் சந்திரனும் சமசப்தமத்தில் பார்த்து கொள்கிறார்கள். பௌர்ணமி யோகம் கிடைக்கிறது. 3, 9 சம்பந்தப்படுகிறது. செய்யக்கூடிய முயற்சியில் பாக்கியமான முறையில் வெற்றி பெறுவது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 2ல் ராகு இருக்கார் இல்லையா? அப்படி ராகு இருக்கும்போது பேசுகிறதுனால பிரச்சனை வரும். என்ன பண்ணுவோன்னு சொன்னால், நமக்கு முடியாத விஷயத்தை கூட செஞ்சு முடிச்சிடுறேன்னு ஒத்துப்போம். அல்லது சின்ன செலவு செஞ்சு முடிக்க வேண்டிய இடத்துல பெரிய செலவாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம். இப்போ சந்திரன் அங்கே வந்துட்டார் ராகுவோடு. அந்த சந்திரன் 7ஆம் அதிபதி. அப்போது கல்யாணமானவங்களுக்கு ஒரு கணவன் வச்சுக்கோங்களேன், நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒருத்தர். மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி இழுத்து வச்சு கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து கொஞ்சம் படிப்பில் நாட்டம் குறைவாக இருந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போவார். நல்லா படிக்கிற பிள்ளை அவரை வந்து ஓகே அது பண்ணு, கொஞ்சமாக வச்சுக்கோ, படிக்கலாம் வான்னு கூப்பிடு. அந்த மாதிரி ஒருத்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. அது மனைவியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சரண்டர் ஆகிட்டு அம்மா அப்படி சொன்னால் கேட்போமோ அந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சதா சர்வகாலமும் அலைச்சல், எனக்கு வந்து ஓய்வே இல்லை, எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுக்கு டைமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் இருந்ததுன்னா, ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா, ஆதங்கம் இருந்ததுன்னா அது சரியாகும். 6ஆம் அதிபதி வந்து ராசியை ஆக்கிரமிச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்களாகவே கொஞ்சம் ஓய்வு எடுத்து சம்பாரித்த காசை செலவு பண்ணுறது, அந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர, தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, அப்படி பண்ணுவீங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் இன்றைக்கு போய் நீங்கள் ரொம்ப பாடுபட்டாலும் பலன் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்போ நீங்களாகவே உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துக்கிறது, ஒரு பிரேக் எடுத்துக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் செய்யலாம். மீனராசி அன்பர்களே, இது வந்து பொன்னான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. நாள் தொடங்கும்போது சந்திரன் 11 இருக்கார் இல்லையா? அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வரார். 12க்கு சந்திரன் வந்தாலும் பௌர்ணமி யோகம் சூரியன் சந்திரன் பார்த்துக்கிறது. 11ல் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம், குரு சந்திரன் பார்த்துக்கிறது. அப்போ சந்திரனுக்கு சப்தமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்து பார்த்தா நல்லதோ அந்த கிரகம் இருக்கக்கூடிய நாளாக 2 வீடுகள்லையுமே அமைஞ்சிருது. அதனால் ஓவரால் இன்றைக்கி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி லாபம், பணவரவு, சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இன்றைய நாளில் பௌர்ணமி விரதம் அனுஷ்டித்து பௌர்ணமி நாளின் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து அந்த முழு மதி பிரகாசமான சந்திரன் போல 16 கலைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய சந்திரன் போல 16 விதமான செல்வங்களும் நம்முடைய நேயர்களுக்கு குறைவர கிடைக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.